ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும். ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். நீ எந்த நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கி இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளில் உனக்கான கவனம் சிதறுகின்றது. நான் சொல்வது சரிதானே? எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ, காலையில் பூத்து மாலையில் வாடி விடுவோமோ என்று மலர்களோ வருந்துவதே இல்லை. வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது. அதே பட்சத்தில் ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் நிறைவு அடி சேருகிறது. எனவே நான் அடிக்கடி கூறுவது, இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இந்த உலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது. சிலர் உன்னை திமிர் பிடித்தவர், கெட்ட எண்ணம் உடையவர் என்றும், சிலர் உன்னை அற்புதமானவர், அன்பானவர் என்றும் கூறுவார்கள். யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டுமே இரு. ஏனென்றால் உன் உழைப்பு என்றுமே வீணாகாது. அதே சமயத்தில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடு. அந்த மாதிரியான அவச்சொற்கள் மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே. இதோ உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு இந்த முருகப்பெருமான் இன்று விடை அளிக்கின்றேன். சுயநலம் இவ்வுலகில் அகண்டு இருக்கின்றதல்லவா? எல்லோர் மனதிலும் சுயநலம் இருக்கிறது. ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைக்கும் பொருட்டு இருந்தால் அது தவறு. உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய். வேலை இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லையே என்று போவதுதான் உண்மையான சுயநலம். சில பேர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று நினைப்பது அது ஒரு வகையான சுயநலம். அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது. அதைத்தான் நான் தவறு என்று சொல்கிறேன். ஆகவே உன்னால் இயன்றதை உதவியாய் செய்யும் உதவியை சொல்லி காண்பிக்காதே. யாரிடமும் நீ செய்த உதவிக்கு பயனில்லாமல் போய்விடும். நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சுயநலம். நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சுயநலம் அல்ல. அப்படி நீ சிந்தித்தால் அது மற்றவர்களின் முன்னேற்றத்தை நீ விரும்பவில்லை என்றுதானே அர்த்தம். அந்த பார்வை உன் கண்ணுக்கு புலப்படவில்லை என்று அர்த்தம். மற்றவர்கள் உதவி என கேட்டு இருந்தால் அவர்களின் கஷ்டத்தை நீ பார்த்தால் கண்டிப்பாக உதவி இருப்பாய். அதில் தவறில்லை. உனது நல்லது கெட்டது என அனைத்துமே நான் அறிவேன் அல்லவா? உன்னையும் உன்னை சுற்றியும் எல்லாம் நல்லதாய் நடக்க செய்வேன் நிச்சயமாக. மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே. இந்த மாயையின் விளையாட்டில் உன்னுடைய பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த முருகப்பெருமான் எப்போதும் விழிப்பாய் இருந்து நீ செய்யும் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாற் கொள்ளவே பார்ப்பேன். உனது வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாய்த்தான் இருக்கும். அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் தெரிந்திருக்காது உனக்கு. ஆனால் அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடம்தான் அந்த பள்ளம். அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம்தான் அந்த பள்ளம். அந்த மாதிரியான பள்ளங்களை தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் வாழ்க்கையில். அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கிறது. என் கருவில் பத்திரமாகத்தான் நீ உள்ளாய். உன் குடும்பத்தையும் என் கருவறையில் தான் நான் சுமக்கிறேன். அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையே இல்லை. நீயும் அவர்களும் எல்லோரும் என் பாதுகாப்பில் தான் இருக்கிறீர்கள்.
ஏனென்றால் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுந்தூர பயணம். காற்று அடித்தால்தான் கப்பல்களை நகரும். அதே காற்று வேகமாக அடித்தால் அந்த கப்பலை நிலை தடுமாறும் நிலை வந்துவிடும். ஆகவே அந்த நிலையில்தான் இப்பொழுது நீ உள்ளாய். நிச்சயமும் நீ கரை சேர்வாய். அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும். அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும். நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்துவேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டு எடுப்பேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. உன்னுடன் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. சில பேர் வாழ்க்கையில் எடுத்ததற்கெல்லாம் கோபித்துக் கொள்வார்கள். அது போன்றவர்களிடம் வாய் திறந்து பேசுவதற்கோ பழகுவதற்கோ பயமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கோபத்திற்கு மதிப்பும் மரியாதையும் சற்று குறைவுதான். சிலர் எப்பொழுதுமே ஆனந்தமாக சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். எந்த விஷயத்திற்கும் அலட்டிக்கொள்ள மாட்டார்கள். யாரையும் கடிந்து கூட பேச மாட்டார்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கு கோபிக்கவும் மாட்டார்கள். ஆனால் யாராவது மிகவும் கடுமையாக மன்னிக்க முடியாத கடுஞ்சொற்களை பேசினால் மட்டும்தான் அவர்கள் கோபப்படுவார்கள். அதே நேரத்தில் அதன் பிறகு அவர் சகஜ நிலைக்கு கூட திரும்ப மாட்டார்கள். இப்படி அவர்கள் எப்பொழுதாவது கோபித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் கோபித்துக் கொண்டால் அதை கோபம் ஊட்டியவர்களுக்கு மனதில் மிக வேதனையை தோன்றும். அவர் எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் தடுமாறி நிற்பார்கள். அந்த மாதிரியான கோபத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னும் சிலருக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற விட்டால் கோபம் வரும். மற்றும் பலருக்கு உண்மையை மறைத்தால் கோபம் வரும். உயர்ந்த பதவியில் ஆட்சி விடத்தில் இருப்பவர்களுக்கு தன் நேர்மைக்கு பங்கம் வருவது போல மற்றவர்களின் செயலில் கோபம் இருந்தால் கோபம் அடிக்கடி வரும். இப்படி கோபப்பட கோடி காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு நேர்மை உள்ளத்திற்கு கோபம் வந்தது. ஏன் வந்தது? அது யாருக்கு வந்தது? எப்படி தெரியுமா? அடுத்தவர்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுதல், நடந்து கொள்ளுதல் மிகச்சிறந்த தலைமை குணம். இதற்கு விசாலமான பார்வை தேவை. கொஞ்சம் நிதானமும் அவசியமும் தேவை. புரிதல். குறைபாடு உடையவர்களை எப்படி புரிந்து கொள்வது? எதற்கெடுத்தாலும் கோபித்துக் கொள்வார்கள். அடுத்தவர்களின் சிரமங்களை யோசிக்காதவர்கள் தன் நலனை மட்டுமே குறிவைத்து சிந்திக்கும் சுயநலவாதிகள். அவசரப்பட்டு நிதானத்தை இழப்பவர்கள் அவசர கதியில் முடிவெடுப்பார்கள். அடுத்தவர்களின் சூழல்களை மனோபாவங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் ஏற்கவே எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள் போன்ற பலதரப்பட்ட மனிதர்களை சொல்லலாம். ஆகவே வாழ்க்கையில் சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையிலே தோல்வி உற்றதாக நீயே முடிவு செய்ய வேண்டாம். ஏனென்றால் எதுவுமே நிலையில்லாதது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கேறி அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.